இப்போது 3/4 ஸ்லீவ் ஒன்று சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நாம் எம்மிங்க்கு 1 இன்ச் எடுத்துக்கிறோம். 1 இன்ச்சு கை எம்மிங்க்கு எடுத்துகிட்டு கை உயரம் 1 இன்ச்சு எடுத்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு கை உயரம் 9.5 இன்ச்சு, தையலுக்கு மேலே 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 5 இன்ச்சு இது 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 2.5 இன்ச்சு எடுத்துகிட்டு 2 சைடுமே நீங்கள் மேலேயும் ஒரு கோடு போட்டுக்கணும், கீழேயும் ஒரு கோடு போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கை டிசைன் கரெக்டாக வரும். கையோடைய அளவு ஆம்ஹோல் அளவு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இருந்தது. 8 இன்ச்சு வச்சுருக்கேன். 8 இன்ச்சு வச்சுட்டு இது ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. 8 இன்ச்சு ரெண்டுக்கும் சென்ட்ரு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வரும். அதில் அந்த 1 இன்ச்சை வச்சுட்டு மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு. நம்ம ஷோல்டர்கிட்ட 1.5 இன்ச்சு விட்டால் போதும். 1.5 இன்ச்சு விட்டுட்டு அங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு தையல் மேலும் கீழும் வராது. அப்படியே ஒரு தாமரைப்பூ ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. என்கிட்ட ஸ்கேல் இருக்குது. அப்படி ஸ்கேல் வேணும்னா ஆர்டர் பண்ணலாம். ஸ்கேல் அப்படியே குறிச்சிக்கோங்க. அந்த ஷேஃபு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம என்ன ஷேஃபு குறிக்கிறோமோ அது. குறிச்சிட்டு கைக்கும் ஆம்ஹோலுக்கும் ஒரு கோடு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்குன்னு விட்டுக்கோங்க. இப்போ எப்படி கட் பண்ணலாங்கிறத பாருங்கள். 1.5 இன்ச்சு ஃபஸ்ட்டு மேல் சைடு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கரெக்டாக ஷோல்டர்கிட்ட ஒரு நாச் மார்க்கு, அதே மாதிரி தையல் போடுற இடம் ஒரு நாச் மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச்சை கட் பண்ணணும். நாம் தையலுக்குன்னு விட்டதை கட் பண்ணிவிட்டு இப்போ தான் 2 பீஸ் இருக்கும் பாருங்கள். ஒரு பீஸ் எடுத்துட்டு உள்ளே குடஞ்சி வெட்டிக்கோங்க. குடஞ்சி வெட்டும்போது நம்ம ஷோல்டர்கிட்ட போகும்போது லைட்டாக உள்ளே குடஞ்சி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வராது, ஷோல்டர் கழலாது. இதுதான் குடஞ்ச பகுதிங்கிறதுக்கு அடையாளத்துக்கு தான் அந்த நாச் மார்க்கு.